குடும்பமா 3 தலைமுறையா சேர்த்து சம்பாதிச்சாலும் எவ்வளவு வந்துரும்? ஒரு 400 கோடி. டேய் 400 இல்ல 4000 இல்ல 4,20,000 கோடிடா. தமிழகத்தின் ஓராண்டிற்கான நிதியை விட 1,00,000 கோடிக்கு மேலான பணக்கட்டுகள் ஒரே குடும்பத்தின் கைகளில். 4 ஆண்டுகள், 40 துறைகள், 4000த்திற்கும் மேற்பட்ட திருட்டுகள். ஏண்டா 4,20,000 கோடியில எத்தனை முட்டை இருக்கும்? இனி மக்கள் அடிப்பாங்கல்ல, அப்ப தெரியும் பை. சரி, இப்ப அண்மையில வந்து சைதாப்பேட்டையில வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே வந்து தோக்கடிச்சிட்டீங்க, செத்து போங்கடா, நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. இது எந்த வகையில சார் இது வந்து நியாயம்? நீங்க எப்படி பாக்குறீங்க? நியாயம் தான், அவர் சொல்றது நியாயம் தான். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் திமுக அடிமையா இருந்து ஓட்டு போட்டீங்க. இப்ப ஏன்டா தாவேக்கு ஓட்டு போட்டீங்க? நாங்க லஞ்சம் வாங்குறதுக்கு, ஊழல் பண்றதுக்கு எங்களுக்கு தான் நீ ஓட்டு போட்டுருக்கணும். சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்க பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் பெரிய வசதியா இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அப்ப நான் சொல்றேன், திமுக பொறுத்த வரைக்கும் அது ஒரு பண்ணையா இருந்துச்சு. மக்கள் அடிமையா இருக்கணும், அதுதான் திமுக எதிர்பார்க்காத அவர் சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் பெரிய வியப்பு இல்லையே. திமுக கொள்கை அதுதான், அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. இது கொள்ளையடிக்கிற கூட்டம் தமிழ்நாட்டுல இல்ல ஏற்றம், இங்க தேவை ஒரு மாற்றம். திமுகவுடைய கொள்கையே என்னன்னா, திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் பூரா நல்லவன், படிச்சவன், திமுகவுக்கு ஓட்டு போடாத பூரா முட்டாள். இதுதான பாலிசி. அதைத்தான் அவர் சொல்றாரு. நாட்டுல ஊழலுடன் ஸ்டாலின், பெரும் விளம்பர மாடல் உங்களுடன் ஸ்டாலின். திமுக பொறுத்த வரைக்கும் அழிக்கப்பட வேண்டிய கட்சி, அழிந்து போக வேண்டிய கட்சி. ஏன்னா அவ்வளவு துரோகம். ஈழத்தமிழுக்கு துரோகம், கச்சத்தீவுக்கு துரோகம், காவிரிக்கு துரோகம், முல்லை பெரியாறு துரோகம், பாலாறு துரோகம். துரோகம்னா கருணாநிதி தான், துரோகம்னா திமுக தான். இது மக்கள் ஆட்சியா, மக்கள் விரோத ஆட்சியா? அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறார்களா, இல்ல அமைச்சர்கள் ஆட்சி நடத்துகிறார்களா? அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு அடிமையா, அதிகாரி அமைச்சர்களுக்கு அடிமையா? இதெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 6 மாத காலத்துக்கு 3 மாசம் ஆயிருக்கு. இன்னொரு 3 மாசத்துல இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் வெளியில வர ஆரம்பிச்சு. சரி, இப்ப அண்மையில வந்து சைதாப்பேட்டையில வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது. அங்க வந்து அந்த சைதாப்பேட்டையில வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க. இப்ப வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சைதாப்பேட்டையில நடந்த அந்த கூட்டத்துல வந்து நீங்க எல்லாருமே வந்து தோக்கடிச்சிட்டீங்க, செத்து போங்கடா, நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. இது எந்த வகையில சார் இது வந்து நியாயம்? நீங்க எப்படி பாக்குறீங்க? நியாயம் தான், அவர் சொல்றது நியாயம் தான். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் திமுக அடிமையா இருந்து ஓட்டு போட்டீங்க. இப்ப ஏன்டா தாவேக்கு ஓட்டு போட்டீங்க? இப்போ யாருக்கு ஓட்டு போட்டிருக்கணும்? நாங்க லஞ்சம் வாங்குறதுக்கு, ஊழல் பண்றதுக்கு எங்களுக்கு தான் நீ ஓட்டு போட்டிருக்கணும். வாக்குன்றது மக்களோட உரிமை தானே சார், அவங்களோட விருப்பம் தானே. அந்த இடத்துல இது வந்து நீங்க என்னன்னாலும் சரி, நீங்க நாசமா தான் போவீங்க அப்படின்னா அப்ப அவங்க விருப்பத்துக்கு மாறாக எதுவும் பண்ணக்கூடாதா? ஆமா, பண்ணவே கூடாது. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் அது ஒரு பண்ணையா கட்சி. மக்கள் அடிமையா இருக்கணும், அதுதான் திமுக எதிர்பார்க்காத அவர் சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் பெரிய வியப்பு இல்லையே. திமுக கொள்கை அதுதான், அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. மக்கள் அதை புரிந்து கொண்டால் சரி. மக்கள் ஒரு வேட்பாளரை வந்து தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த வகையிலனாலும் குறை சொல்றது வந்து சரியானதா? அது சரிதான். ஏன்னா எனக்கு வந்தா வடிவேல் சொல்றது போல, எனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, இல்ல அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, தனக்கு வந்தா ரத்தம். அதுதான். அப்போ திமுகவுடைய கொள்கையே என்னன்னா, திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் பூரா நல்லவன், படிச்சவன், திமுகவுக்கு ஓட்டு போடாத பூரா முட்டாள். இதுதான பாலிசி. அதைத்தான் அவர் சொல்றாரு. எனக்கு திமுகவுக்கு ஓட்டு போடாதவன் பூரா நல்லா சாக மாட்டேங்க அப்படின்னு சொல்றது இயல்பு தான். சரி, இப்ப நாளை பொழுதுலயே வந்து திடீர்னு வந்து ஓட்டு கேட்க போகணும் அப்படின்னா சைதாப்பேட்டையில அந்த மக்களை தேடிதான் போவாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுதான் போவாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து இதை மறந்துருப்பாங்க, எப்படினாலும் மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து முட்டாள்தனமா நினைக்கிறது வந்து அதுதான் திமுக. அதுதான் திமுக. திமுக பொறுத்த வரைக்கும் அழிக்கப்பட வேண்டிய கட்சி, அழிந்து போக வேண்டிய கட்சி. ஏன்னா அவ்வளவு துரோகம். ஈழத்தமிழுக்கு துரோகம், கச்சத்தீவுக்கு துரோகம், காவிரிக்கு துரோகம், முல்லை பெரியாறு துரோகம், பாலாறு துரோகம். துரோகம்னா கருணாநிதி தான், துரோகம்னா திமுக தான். ஆனால் அந்த திமுகவையும் மக்கள் ஓட்டு போட்டு 5 வருஷம் ஆள வச்சானா இல்லையா? அதற்கு தண்டனை தான் இப்போ அவர்கள் கொடுக்குற சாபம்.
ஏன்னா என்ன நடந்தாலுமே வந்து திமுக வந்து எங்களுக்கு எப்பவுமே திமுக கூட தான் நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி மக்களும் சில பேர் இருக்காங்க. ஆனா இப்பவுமே வந்து சில பேர் ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு நினைப்போட இருக்காங்க, நம்ம திமுகக்கே பண்ணிருக்கலாமா அப்படின்னு. ஏன்னா கொளத்தூர்ல வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து தோத்ததுல இருந்து இந்த மாதிரியும் நினைப்பு வந்து வருது. அப்படிலாம் எந்த நினைப்பு இல்லை, உங்களுக்கு தான் வருது போடுறது. திமுக சீக்கிரம் அழியாதான்னு நிறைய பேர் நினைக்கிறேன். திமுக சீக்கிரம் அழிஞ்சு போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஏடிஎம்கே வந்து இன்னும் வெளியே தெரியாத மாதிரி இருக்கு, திமுக தான் வந்து அடுத்து நிக்கிற மாதிரி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இல்லம்மா, கோணத்துல? அதாவது திமுக அழிஞ்சு போச்சுமா. திமுகவுடைய வாக்கு வங்கிய முஸ்லீம், கிறித்துவர்கள், தலித்து வாக்கு வங்கி தான் திமுகவுடைய வெற்றிக்கே காரணம். இப்போ திமுக அந்த 3 வாக்கு வங்கி இல்லை. முஸ்லீம்களும் இல்லை, கிறித்துவர்களும் இல்லை, தலித்துகளும் இல்லை. எல்லாம் எங்க போயிட்டாங்க? விஜய்கிட்ட போயிட்டாங்க. அப்போ திமுக எந்த காலத்திலையும் வெற்றி பெறாது. ஏன்னா திமுகவுக்கு இப்போ வாங்கிய வாக்கு வங்கி 25%. 25%த்துல 10% தாவேக்காக்கு போயிடுச்சு. அதாவது தலித் வாக்கு, முஸ்லீம் வாக்கு, கிறித்துவ வாக்கு, கம்யூனிஸ்ட் வாக்கு, வைகோ எல்லாம் போயிட்டாங்க. காங்கிரஸ் வாக்கும் போயிடுச்சு. அப்ப திமுக எங்க இருக்கு வாக்கு? 15% வாக்கை வைத்து விஜயை எதிர்த்து முதலமைச்சர் ஆயிட முடியுமா? அதனுடைய வெளிப்பாடு தான். முதலமைச்சர் ஆயிட்டாரே சார். இல்லம்மா, திமுக ஆக முடியாது. திமுக ஆக திமுக முடியாது. ஆயிடுச்சு. இப்ப விஜய் எதிர்த்து எதிர்காலத்துல திமுக ஆகவே முடியாது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நீங்க சாபம் விடுறது, சபிக்கிறது, மண்ணள்ளி தூத்துறது, இதெல்லாம். அதனால திமுக எந்த காலத்திலையும் அது எழுந்திருக்கவே முடியாது. அப்ப இனியும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது தாவேகா அரசுனே சொல்லலாமா சார்? ஆமா ஆமா. அப்ப ஏடிஎம்கே சார்? ஏடிஎம்கே எதிர்கட்சி அரசியலை செய்யல. இப்பதான் எடப்பாடி ஆரம்பிச்சிருக்காரு. 5 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து இருந்தாருன்னா விஜய் நாற்காலி எடப்பாடிக்கு தான். எடப்பாடி எதிர்கட்சியே செய்யாம திமுகவோடு கொஞ்சி குழாவி கள்ளக்கூட்டை வைத்திருந்ததுனால மக்கள் திமுகவை வெறுத்ததை விட அதிமுகவை வெறுத்தான். அதுதான் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. ஆனா வாக்கு வங்கியில 2வது இடத்துல தான் இருக்கு. 23% திமுக எதிர்த்து, தாவேக்காவை எதிர்த்து 23% ரெட்டையில வாங்கியிருக்கு. அப்போ உண்மையான கட்சி எது? அதிமுக தான். திமுக கூட 13 கட்சி கூட்டணி 25% தான். இது தனியார் நின்று 23% வாங்கியிருக்கு. அப்ப எது பெரிய கட்சி? அதிமுக தான். அப்போ எதிர்காலம் என்பது அதிமுக ரெட்டை இலைக்கு தான் இருக்கே தவிர திமுகவுக்கு இல்லை. திமுக கம்யூனிஸ்டுகளை கொண்டு வரணும், காங்கிரஸை கொண்டு வரணும், முஸ்லீம்களை கொண்டு வரணும், கிறிஸ்தவர்களை கொண்டு வரணும், தலித்துகளை கொண்டு வரணும், திருமாவளவனை கொண்டு வரணும். அதெல்லாம் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. அப்போ திமுக இந்த தாவேக்கா எதிர்ப்பில் முதல்ல இருக்கிறது அதிமுக தான். 2வது தான் திமுக. எல்லாமே உண்மையாகவே மக்கள் நலன் என்ற ஒரு அடிப்படையில் இன்னும் ஒரு 6 மாதம் போனாதான் தாவேக்காவுக்கு இது மக்கள் ஆட்சியா, மக்கள் விரோத ஆட்சியா, அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறார்களா, இல்லை அமைச்சர்கள் ஆட்சி நடத்துகிறார்களா, அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு அடிமையா, அதிகாரி அமைச்சர்களுக்கு அடிமையா, அதிகாரிகளை அமைச்சர்கள் வேலை வாங்க முடியுதா, இவர்களையெல்லாம் விஜய் வேலை வாங்க முடியுதா? இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 6 மாத காலம். இப்போ 3 மாதம் ஆயிருக்கு. இன்னொரு 3 மாசத்துல இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் வெளியில வர ஆரம்பிச்சு. ஏன்னா திட்டமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே புதுசாக இருக்கு. நமக்கு இப்படி ஒரு திட்டமா அப்படின்னு மக்களை வியக்கப்படுற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த மற்ற அரசுகளை விட இந்த அரசுல கொஞ்சம் புதுசா டிஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரியும் மக்கள் பாக்குறாங்க. இல்லம்மா, எல்லாமே ஒரு 6 மாசம்தான். ஒரு கிரேக்க பழமொழி இருக்கு, கப்பல் புதுசா, கப்பலினுடைய படகு புதுசான்னு. கப்பலை புதுசாக்க முடியாது. கப்பல்ல ஓட்ட உடசல், உளுத்து போன, ஊறி போன படகுகளை மாற்றலாம். அதுக்கு கப்பலை மாற்ற முடியுமா? இதுதான் அந்த கிரேக்க பழமொழி. அதே போலதான் இது. ஆட்சி அதிகாரிகளையோ ஆட்சி அவலங்களையோ மாற்ற முடியாது. எதை மாற்ற முடியும்? ஊழல் அதிகாரிகளை மாற்ற முடியும். ஊழல் அதிகாரிகளை கூட கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில தான் போயிருக்கு. இப்போ நீர்வழித்துறை அமைச்சராக இருக்கிற புஷி ஆனந்த்
கமிஷன் வாங்குறாரு, புகார் வருது. புகார் வருகிற பொழுது அந்த துறை செயலாளர் சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் மாத்துறாங்க. அப்போ ஊழல் நடந்திருக்கு தானே அர்த்தம். ஏன் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, சஸ்பெண்ட் பண்றீங்க? நல்ல அதிகாரி ஏங்க சஸ்பெண்ட் பண்றீங்க? அவரை ஊழல் பண்ணா தானே சஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ சத்யபிரதா சாகு ஊழல் பண்ணியிருக்காரா, இல்ல புஷி ஆனந்த் ஊழல் பண்ணியிருக்காரா? ஏவா வேலு திமுக அமைச்சர் இருந்து பல ஆயிரம் கோடி திருடி கொடுத்த அதே செக்ரட்டரி ஆதவர்ஜுனான் இருக்காரு. ஏன் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல? ஆதவர்ஜுனா பார்க்க போகும்போது 300 கோடி ரூபாய் லஞ்சம் கொண்டு போறாரு. ஏன் பார்க்க அவர் என்ன வச்சிருக்கீங்க? ஊழல் அதிகாரிகளை நீங்க வச்சிருப்பதுக்கு என்ன காரணம்? ஊழல் பண்ணி கொடுப்பாங்கண்ணா அதான காரணம். ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்தா எஸ்ஐ சொல்லிடுவான், சார் இது மாச வருமானம் 5 லட்ச ரூபா வருது சார். எங்கெங்கேயா வாங்குற? ஜவுளி கடை, புட்டி கடை, டீ கடை, நகை கடை, சாராய கடை, டாஸ்மார்க் கடை, கட்டடம் எல்லாம் வாங்கி 2 லட்சம் வந்துடுது சார். அப்படி என்ன பண்ணணும்? அந்த இன்ஸ்பெக்டர்ல எஸ்ஐயை மாற்றணும் இல்லையா? அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா என்ன அர்த்தம்? இப்போ அப்படிதான் ஓடிட்டு. ஆனா இப்ப நிறைய நியூஸ்கள்லாம் நம்ம பாக்குறோமே சார், ஊழல் நடக்கப்பட்டது அப்படின்னா உடனே வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நொடியே வந்து தமிழக டிவிகே அரசுக்கு தான் வந்து அதிகப்படியான ஒரு கைத்தட்டல் வர மாதிரில சார் இருக்கு. ஆமா, கைத்தட்டல் தான் நிறைய வருது. பழனியில 100 கோடி ரூபா இடத்த 2 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காங்க. நல்ல கைத்தட்டல் வருது. ஒரு அதிகாரி ரகசியமா செத்தே போயிட்டார். யார் கொன்னது? இந்த 100 கோடி எங்க போனுச்சு? 100 கோடி லஞ்ச பணம் யாரை ஏமாத்துறீங்க? அந்த வழக்கு பழனிக்குள்ளே சுத்திட்டு இருக்கு. ஐஜி ஆபீஸிலிருந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு யார் உத்தரவிட்டது? 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு 100 கோடி ரூபாய் இடத்த பதிவு பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு யார் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. ஆட்சி யார் ஆட்சி? டிவிக்கு ஆட்சியில் 100 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு? விஜய்க்கு போச்சா? விஷ்ணு ரெட்டிக்கு போச்சா? யாருக்கு போச்சு? யாரை ஏமாத்துறீங்க? கீழேயே மேலிருந்து உத்தரவு போகாமல் ஒரு 100 கோடி ரூபா இடத்த 2 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ண முடியுமா? எப்படி மக்கள் கைதட்டுறான்? காரி துப்ப போறான். பழனி மேட்ரு ஒண்ணு போதும் விஜய் ஆட்சி காணாம போறது. ஒரு ஆள் முக்கியமான ஆள் செத்து போயிட்டான், அன்வர்தீன். அவரு தான் இந்த ஊழல் செய்வதற்கு ஆளுங்கட்சியான ஏதோ ஒரு அதிகார மையத்துக்கு உறுதுணையா இருந்தவர். அவர் சொல்லிடுவாரு, அவரை கொண்டு விட்டானுவ. அவரை கொண்டு விட்டானுங்க, ஜெயிலுக்குள்ளே செத்து போயிட்டார். அது வந்து டிவிகே தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா சார்? டிவிகே பண்ணல, நீங்க பண்ணீங்களா? எனக்கு என்ன தெரியும்? அது விசாரிக்கிறது யாருடைய கடமை? அரசினுடைய கடமை. நீங்க கூட கொலை பண்ணிருக்கலாம், போய் விசாரிச்சா தெரியும். எப்படி ஒரு அரசாங்க அதிகாரத்துக்குள்ள ஊழல் பண்ண ஒரு நபர் எப்படி சாக முடியும்? ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல என்கவுண்டர், திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணாங்க, சுட்டு கொண்டாங்க. அவன் தான் உண்மையான சாட்சி. அவனை யாரு கொண்டாங்க? பாமக வந்து கொண்டாங்களா? இல்ல அதிமுக வந்து கொண்டாங்களா? காங்கிரஸ்காரன் வந்து கொண்டானா? ஆம்ஸ்ட்ராங் கொலை இருக்கும்போது யார் ஆட்சி? திமுக ஆட்சி. அப்ப திமுகவுல உண்மையை சொன்ன திருவேங்கடம் உட்பட 3 பேர் என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொல்லப்பட்டான். அதே போலதான் அன்வர்தீனுடைய மரணமும். அவனுக்கு உண்மை தெரியும். உண்மை தெரிஞ்சவன அவன் காட்டி கொடுத்துருவான்னு அவனுக்கு கொல்லப்பட்டான். அதுதானே காரணம். யார் ஆட்சி நடக்குது? இந்த ஆட்சியில் யார் உத்தரவு போட முடியும்? யார் ரிஜிஸ்ட்ராருக்கு உத்தரவு போட முடியும்? யார் பதிவு பண்ண முடியும்? யார்? எங்க போச்சு 100 கோடி? உலக கதையெல்லாம் பேசுறீங்க. விசாரணை நடந்துட்டே இருக்கு. சிபிசிஐடி விசாரணை நடக்குது. 100 கோடி எங்க போச்சு? அதுதானே விசாரணை. 100 கோடி யார் வாங்கினா? யாரை கைது போட சொன்னா? ஏன் அவர் லீவ் போட சொல்லிட்டு இன்னொரு ஆளா போட்டீங்க? எங்கே 100 கோடி? அதை காணோம். அது அப்படியே மறைக்க அதுதான் காரணம். அப்போ யார் ஆட்சியில ஊழல் நடந்திருக்கு? ஊழல் தலைமைக்கு தெரியாம நடந்திருக்குமா? தலைமைக்கு தெரியாம நடந்திருக்குமா? அதிகார மையத்துக்கு தெரியாம நடந்திருக்குமா? அப்போ இது ஊழலே இல்லாத ஆட்சின்னு எப்படி எடுத்துக்கிறது? நாறுத ஊரே, உலகமே நாறுத. இது ஊழல் இல்லாத ஆட்சின்னு எப்படி எடுத்துக்கிறது? சொல்லுங்க. என்னாலும் மக்கள் வந்து அதை கண்டுகொள்ளவில்லையே சார். ஆமா, மக்கள் வந்து எப்பவுமே 200 ரூபா தான் அவனுக்கு தேவை. சாராயம் குடிக்கிறதுக்கு 200 ரூபா தேவை. குவார்டர் கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுவான். இதான் மக்கள். காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுவான். இதான் மக்கள். அப்போ மக்கள் அழிந்து போனாலும் அவங்க செத்து போனாலும் அவனை கவலைப்பட மாட்டான். 200 ரூபா குவார்ட்டருக்கு 200 ரூபா வேணும்.
கிடைக்குதா இல்லையா? 200 கொண்டு போடணும் இல்லையா? இதுதான் மக்கள் அதை பத்தி கவலை இல்லை. சார் இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.